அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நியான் லைட் ஸ்ட்ரிப் லைட்லாம் ஒட்டுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி ஒட்டுறீங்க, என்ன மாதிரி டிராக்டர்லாம் மாடிஃபை பண்ணுறீங்க, எங்கெல்லாம் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து கால் பண்ணி ஆகட்டும் கேட்குறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரி லைட் ஒட்டுறோம், எப்படிலாம் ஒட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வையப்பமலை இருக்கு இல்லையா, ராசிபுரம் அந்த ஏரியாவிலேருந்து தான் வந்திருக்கு. ஜாண்டியில் 5045D தான் அது. ராசிபுரம் வையப்பமலை இந்த சைடு யாராவது நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுங்க, எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி வண்டி உங்கள் வண்டி மாடிஃபை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் என்னென்ன மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம், எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்று டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்லைட்லேருந்து போகிறோம். ஹெட்லைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டில் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் வந்து ஒட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் அவுட் கொடுத்து லெஃப்ட் ரைட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி உங்களுக்கு எரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேலே வர வார்ம் லைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒட்டியிருக்கோம். கலர் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஒட்டலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அப்புறம் 2 மல்டி கலர் கொடுத்துருக்கோம். மிரர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் அப் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது ஒரு வார்ம் லைட் மாதிரி ஒட்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரோட கம்யூனிகேட் ஆகிருக்கும். நீங்கள் மல்டி கலர் சுவிட்ச் போட்டிங்கன்னா அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதேமாதிரி சைடில் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரிப் போட்டிருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா கட் அவுட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சாங் கேட்குறீங்க இந்த மாதிரினா கட் அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஸ்லோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சாங் கேட்கும்போது ஒரு டிஸ்கோ எஃபெக்டில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு க்ரீனும் ஒரு சைடு ரெட்டும் விட்டுருக்கும். இங்கே லாஸ்ட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கத்திரிப்பு கலர் மாதிரி ஒரு லைட் ஒன்று போட்டிருக்கும். அதேமாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டு, ஒரு வந்து நார்மலாக உங்களுக்கு சிட் லைட் போட்டால் இருக்குது இல்லையா அந்த லைட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வண்டியில் என்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ அது அப்படியே அங்கே ரிப்ளிகேட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஹவர் மீட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவர்ஸ் மீட்டர் உள்ளே இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே வச்சு உள்ளே சார்ஜ் பார் இன்வெர்ட்டர்லேருந்து செட்லேருந்து எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நைட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். டாப்பில் ஒரு லைட்டு, நேம் போர்டு ஒரு லைட்டும் ஒட்டியிருக்கோம். இது வந்து ரீஒர்க்கு வந்த டாப் தான். அந்த டாப்பை எந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், உங்களுக்கே தெரியும். அதே நைட் டைமில் கொஞ்சம் இது வந்து தெரியுதுங்களா, நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்னும் நைட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த லெஃப்ட் ரைட் மாறி மாறி வருது இல்லையா, அதை நீங்கள் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹார்ன் கட் அவுட் தான் நம்ம அதில் வச்சுருக்கோம். அது நீங்கள் வேணால் ஃபிக்ஸடாக எரியிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை மாறி மாறி எரியணும் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் வேணாலும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். இதை விட என்ன டிசைனாக வேணும், இன்னும் அதிகமான எனக்கு பேட்டர்னில் வேணும்னா அசால்ட் கட் அவுட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் ஒன்று ஃபிக்ஸடாக எரியிற மாதிரி வைக்க முடியாது, அதுதான் ஒரு சிக்கல். நிறைய பேர் எனக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலா ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாங் கேட்டால் அந்த ஃபிக்கர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் போட்டிருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாங் கேட்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கை வந்து ஏற்படுத்தும். அப்புறம் கஸ்டமர் அதாவது டிரைவருக்கே ஒரு ஃபேன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், செட்டை ரீவொர்க் பண்ணி மாட்டிருக்கோம். இதுதான் வந்து இந்த வண்டியில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறது. இதேமாதிரி உங்கள் வண்டிக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காமல் நம்மளோட கேசி டிராக்டர் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.